வணக்கம். திருவண்ணாமலையில் உள்ள கோவில் குளமான தாமரை குளத்தின் 4 பக்கங்களிலும் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்களில் இருந்த மனித கழிவுகள் உள்ளிட்ட கழிவுகள் குளத்தில் திறந்து விடப்படுவதாகவும் கூறி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் சுந்தரமூர்த்தி அடங்கிய அமர்வு ஆக்கிரமிப்புகளை அரசு கண்டறிந்து 46 வாரங்கள் கடந்தும் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவித்து இந்த ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. பொதுவாக ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் திருவண்ணாமலை குளம் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகளை கண்காணிப்பதற்காக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜனை நியமித்தும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் தாமரை குளம் ஆக்கிரமிப்புகளை அகற்றியது குறித்து அரசு துறை அதிகாரிகள் தனித்தனியாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த ஆக்கிரமிப்பு கட்டிடங்களுக்கு எந்த ஆவணத்தின் அடிப்படையில் மின் இணைப்பு வழங்கப்பட்டது என மின்சார வாரியம் தனியாக பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள்.